கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வார்த்தை ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? இவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு தாய் தன் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கு, தன் பால் குடிக்கிற குழந்தைக்கு இறங்காமல் போவாளா? இல்லை இல்லையா? ஒரு தாயானவள் தன் பிள்ளை எங்க அழுதாலும், அது பசிக்கு அழுதா, எதுக்கு அழுது, இல்லை ஏதோ ஒரு வலிக்கு அழுதா அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்வா. அவ தன் பிள்ளைக்கு இறங்காமல் போவாளா? இறங்கிடுவா இல்லையா? ஒருவேளை அவள் மறந்தாலும் கூட அந்த அப்படிப்பட்ட ஒரு அன்பு உலகத்திலேயே ரொம்ப பெரிய அன்பு தாயின் அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்பே மறந்து போனாலும் கூட நான் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இத்தனை பேர் பார்க்குறவங்க அன்புக்காக ஏங்குறீங்க, என் அப்பா அம்மா கூட என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. தாய் தகப்பன் கூட ஒரு சில சூழ்நிலைகளில் நம்மளுக்கு உதவி செய்ய முடியாம போயிடும். அவங்க நம்மளை வெறுக்கிறது போல பேசிடுவாங்க. சூழ்நிலைகள் அவங்களை அப்படி மாற்றிடும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட வரலாம். ஆனா ஏசப்பா கிட்ட எப்பவுமே அவர் காண்பிக்கிற அன்பானது ஒரே மாதிரி இருக்கும். நிரந்தரமான ஒரே அன்பாதான் இருக்கும். அவர் மாற்றி மாற்றி பட்சதாபம் பண்ணி அன்பை காண்கிறவர் அல்ல. ஒரு பிள்ளைக்கு ஒரு சில தாய்ங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லா தாய்களையும் சொல்லல, ஒரு சில தாய்ங்க பிள்ளைகளுக்கு பார்ஷாலிட்டி பார்ப்பாங்க. ஆனா நம் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தாய் அன்பிலும் மேலான அன்பை அவர் நமக்கு காண்பிக்கிறார். அவருக்கு எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி தான். அதே போலதான் இந்த பார்க்கிற, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன் தாய் தகப்பனை மறந்தாலும் கூட அவங்க மறந்துட்டாங்கன்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறியா? நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலியமா அவங்களோடு கூட இடைப்படுகிறார். யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, கவலையோடு கூட இருக்கிறீங்களோ, என்னை யாரும் உண்மையா நேசிக்கலையே, எந்த அன்பு உண்மையான அன்புன்ற கலக்கத்துல இருக்கிறீங்களோ, உங்களுக்கான நல்ல செய்தி என்ன தெரியுமா? இயேசுடைய அன்பு மட்டும்தான் உண்மையான அன்பு. அவர் மட்டும்தான் உங்களை உண்மையா நேசிக்க முடியும். எந்த சூழ்நிலை வந்தாலும் கூட அவரிடத்துல போய் சொல்லுங்க. அவர் உங்களுக்கு உண்மையா நேசிச்சு அவர் உங்களுக்கு பதில் தருகிறவராயிருக்கிறார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. God bless you all.